ராணி ராணின்னா ஹலோ போய் பைப்பில் கழுவிட்டு வா. இங்கே கம்மா வாக்கியா கிணறு இருக்கான். நீங்கள் குதிக்கிறதுக்கு தானே? உங்களை தள்ளி விடுறதுக்கு. நான்லாம் கடலில் தள்ளி விட்டாலே வீட்டுக்கு வந்துடுவேன். எப்படியும் ஆளை தள்ளி கொண்டாந்து விட்டுரும். அப்புறம் என்ன? ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன் சார். இங்கே இருங்களேன். இங்கே உட்காந்துருக்கிறாருல ஒயிட் அண்ட் ஒயிட்ல குத்துக்கால் வச்சு எங்கள் அப்பா மாதிரியே இருக்கார். அதான் இங்கே உட்காந்துட்டார் அவ்வளோ இருக்கு. அப்பா நான் பேசுவாங்கப்பா. பேசு சாமின்னு சொல்கிறார். வீட்லேயும் பேசாத இங்கேயும் பேசாதங்கிறாரு. அப்பெல்லாம் இல்லை. அண்ணா செல்வண்ணா நான் பேசவாண்ணா. அண்ணா நான் பேசவாண்ணா. அப்புன்னா பேச சார். என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் எல்லார்கிட்டையும் பேசவான்னு கேட்டேன். எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜோர கைதல் கொடுங்கக்கா. பெண்களா நல்ல கைதல். என்ன சொன்னாங்க? வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. மேலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. அவ்வளவு ஒரு குணமான ஆளு. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கிறேன். எனக்கு இனிச்சு என்ன ஆகுது? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. இந்த உமனத்தனக்கு அப்ப நான் முறைப்படி ஆரம்பிச்சிடுறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஜோர கைதல் கொடுங்க. ஜோர கைதடுங்க பாப்போம். இதெல்லாம் சாதாரண ஊரா சார்? நீங்க என்ன சாதாரண நடுவரா? நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? போ. எனக்கு 3 நாளா கழுத்து வலி. இந்த செல்வனாக்கு என்ன பிரச்சனை? பாவம் வயிறு பிரச்சனை. அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? பாவம் இவனுக்கு கால் வலி. உமாநாத்தனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து தாய்தான் அப்படின்னு மஞ்சள் நான் பேசுறாங்கல்ல. நான் கேக்குறேன் சார், இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்றேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பேசுவேன். அத்திப்பழ வீட்டுல போயிட்டு நாளைக்கு சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நீ பழைய வீட்டுல இருந்தா நான் புது வீட்டுல இருப்பேன். இப்ப நான் கேக்குறேன், என்ன கேட்டிருக்கீங்க? தாயா தாரமா, மாமியாரா மருமகளா? அவ்வளவுதானே சார்? நான் கேக்குறேன், உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு யாரு? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தாரம். தாரம். அப்போ உங்க பெரியம்மாவும் பெரியப்பாவுக்கு யாரு? தாரம். உங்க அத்தை உங்க மாமாவுக்கு யாரு? தாரம். அப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு தாயா தாரமா தாரல கைதடுங்க பெண்களா. நல்ல கைதடுங்க. இப்ப சொல்லுங்க. ஆஹா, திறமையா பேச. கேக்குறவன் கேணப்பாய் வந்தாக்க திறமையா பேசுற. உங்க அப்பாவுக்கு எங்க அம்மா வந்து பொண்டாட்டி. உங்க அப்பா பொண்டாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? தாய். உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன வேணும்? தாய். அப்ப தாய் தானே பெருசு. இப்ப எதுக்கு ஆண்கள்லாம் கை தட்டுறீங்க? எல்லாம் உண்மை தெரிஞ்சவங்க கை தட்டுறாங்க. கடைசி பல்லு தெரியற வரையும் ஆண்கள்லாம் மஞ்சண்ணம் பேசும்போது என்ன சந்தோஷம். அப்படி கடைசி பல்லு சிரிக்கிற வரைக்கும் தெரியற வரைக்கும் சிரிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? மனைவி குறை சொல்லும் போது பர்டிகுலரா சிரிச்சாங்க. ஆமா, வந்தலே சொன்னாரு, ஜாக்கெட்ல கல்லு வைக்கிறதுனால தான் புருஷனுக்கு கிட்னில கல்லு வருது. யார்? புருஷனுக்கு கிட்னில கல்லு இருந்தா கூட, ஏன் கிட்னி போனா கூட எங்க கிட்னியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்னி ஒழுங்கா வச்சா ஏன் அந்த கிட்னி போகுது? மச்சான பத்தி குறை. மச்சா இல்லாத வீட்ல பொண்ணு எடுக்கறீங்களா? ஃபர்ஸ்ட் மச்சா உள்ள வீட்ல தானே சார் பொண்ணு எடுக்கறீங்க. ஏன் மச்சா உள்ள வீட்ல பார்த்து பொண்ணு எடுக்கறான்? ஏன் சோத்துக்கு வழி இல்லனா எங்க வீட்ல சோத்தை சாப்பிடலாம்னு தான். நீ இத அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் தெரியுமா? மச்சான் உள்ள இடமா பார்த்து பொண்ணு எடுக்கறான். ஏன்? மத்தியானம் 12 மணிக்கு அவன் இருந்தாதான். அப்பெல்லாம் இல்லைங்க சார். எங்க வீட்டுக்காரலாம் மச்சா இல்லாத வீட்ல தான் கல்யாணம் பண்ணி இருக்கார். அப்பனா எங்க வீட்டுக்கார் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாரா? சொன்னாரு, மாமனாரே வாங்கி தருவாங்க. அப்பெல்லாம் கிடையாது சார். நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்படியே சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண கலைத்து என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கு. நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல திறமை ஏன் சார் இங்க தர்றீங்க?
தேடணுமா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவளக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்ல கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கடக்கற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்கா பெண்கள ஜோரா? தாரங்கற உறவுனர். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன எங்கேன்னு பிச்சை தீரி விட்டது அதே மனைவி. மனைவி மனைவி. சார் ஒரு நிமிஷம் இருங்களேன். டேய் தம்பி இங்க பார். கருவாப்பையில நீ என்ன பண்றா? என்னை பாரு, வெக்கப்படாத. அவன் ஏன் தெரியுமா வெக்கப்படுறான்? அத்தையே இவ்வளவு அழகா இருக்கே, அவங்க பொண்ணு எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. அதை பத்தி வெக்கப்படலாமே. அத்தைக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏன் இவ்வளவு பேர் கை தட்டுறீங்க? எல்லாம் பார்த்துருப்பாங்க வீட்டுல. டேய் தங்கக்குட்டி இங்க பாரு, கருவாப்பையில. ஏன் எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கருப்பா இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் நகை போட்டா பல பலன்னு தெரிவார். அதனாலதான். ஏய் இங்க பாரு, நான் யாரு உனக்கு? அத்தை சொல்லு தங்க. சித்தியா? டேய் சித்திங்கறாயா? அழகா சிரிச்சா சார், அழகா சிரிக்கிறானே. நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு அவன் சிரிச்சானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஊரா மாமியால பை தூக்கிட்டு தெரியுது. அப்பெல்லாம் இல்ல சார். சார் நான் இப்ப உங்களை பார்த்து கேக்குறேன். உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் சேர்ந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. சார் மனைவியை காதலிக்கணும். யார் மனைவி? அவங்க மனைவியே தான். மனைவியை காதலிச்சா அவ பாசத்தை வீசுவா. அவ தங்கச்சியை காதலிச்சா பாத்திரத்தை வீசுவா. ஞாபகம் வச்சுங்க. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அவ தங்கச்சியோட குடும்பம் நடத்துவோம். அப்புறம் சேதாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க. செய்குள் உண்டு தானே சார். கண்ணாடி மனைவி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா அது மட்டும் கொடுக்க மாட்டியா சார்? அடிக்கிற கை தான் அணைக்கும் சார். அதை மட்டும் சொல்லாதமா. ஏன் சார்? நேத்து என் மையன்ட்டு சொன்னேன், அடி அடிக்கிற கை தாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப யாப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறான். என் பொண்டாட்டி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மாதிரி கிரிமினல் ஆக்குறான் அப்படி. இந்த ஊர்ல கூட அடிக்கிற கை தான் அணைக்குன்னு நிரூபிக்க முடியும். நிரூபி நீ பாப்போம். இப்ப நிரூபிச்சுட்டா? நிரூபிச்சிரு. உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு போயிட்டே இருக்கீங்களா? நிரூபிக்காட்டினா? ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நான் போயிட்டே இருக்கேன். அப்ப வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு. ஏன்? உண்டியல் காசு வந்துரும்ல. இப்ப நான் நிரூபிக்கிறேன். நிரூபி. தங்கக்குட்டி 3 பேர் இருக்கீங்க. அத்தை கேக்குறது பதில் சொல்லுங்க. அம்மா நான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சிப்பீங்க தானே? என்னது? அத்தைய பாரு. அத்தை என்ன கேக்குறேன்னு புரியுதா தங்க? புரிஞ்சதுனால தான் அவன் சொல்றான். நடுவரை பத்தியோ? இல்ல, அவன் என்னை பார்க்கவே இல்லை. அப்பு மாமா பத்திய தங்க? இல்ல இல்ல. அத்தையை மட்டும் பாரு. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சிப்பீங்க தானே? உள்ளமே உனக்கு தாம், உள்ளமே உனக்கு தாம், உசுரே உனக்கு தாம், உள்ளமே உனக்கு தாம், உசுரே உனக்கு தாம். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளக்கம் இல்லை. அண்ணா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையல் மண்ணாடு போய் நான் சேருவேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உங்களுக்கு என்ன ரொம்ப குசியா இருக்க? என்ன நாங்க ஒரு செட்டப்ல? நான் கேக்குறேன், அம்மா தான் பெருசு உயிர்னு பேசுறாருல, நான் கேக்குறேன், உங்களை பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. சொல்ல சொல்லுங்க. அடுத்து அப்பா என்ன சொல்ல சொல்லுங்க. சொல்லியா? உங்க அம்மா உங்களுக்கு உயிர் தானே சார்? உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு சார்? உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு அப்படின்னு கேக்குது. எதுக்கு தலையில கை வைக்கிறீங்க? வண்டு வந்து வண்டு வரும். உங்களை பார்த்து கேக்குறேன் சார். உங்க அம்மா உங்களுக்கு ராணினா அப்ப உங்க மனைவி மகாராணி தானே? மகாராஜா மகாராணி வச்சு குடும்பம் பண்ண வேண்டியது. எதுக்கு வந்தீங்க? நான் 3 பேரையும் பார்த்து கேக்குறேன். வீடு வாசல் மனைவி இதை பிடிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க என்ன வேலையா வந்தீங்க? நம்மள தாண்டா கேக்குது. பொண்டாட்டி பிடிக்கல, புள்ள பிடிக்கலையே, நீங்க 3 பேரு இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் மேடம் என்ன நீங்க 3 பேரு என்ன இப்ப என்ன புரிஞ்சுச்சு எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் கேக்குறேன். என்ன புரியல உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சவங்க மட்டும் கைது எடுங்க சார் ப்ளீஸ். அது மட்டும் எனக்கு போதும். ஒன்னு தெரிஞ்சீங்க சார், மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது. ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான், நடுவர் மாதிரி கிழப்பறவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமை தெரியும். சொல்லுங்கப்பா. எனக்கு அருமை தெரியுது.
உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்பதானே 25 வருஷம் ஆகுது. உண்மையிலே ஆகஸ்ட் 22ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. போன 22ஆம் தேதி தான் என்னுடைய 25வது திருமணம். வெள்ளி விழா கொண்டாடலனா? ஏன் கொண்டாடல? சொல்லவே இல்லையே. எங்க தாத்தாவுக்கு பெரிய லெவல்ல அப்பவே 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கொண்டாடணும். சரி. அதுல இருந்து எங்க அப்பாவும் கொண்டாட மாட்டேன்ட்டாரு, நானும் கொண்டாடல. ஏன் செலவுக்கு பயந்துக்கிட்டோ? இல்ல அந்த ஆள் கொண்டாடினதோட வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன், என்ன காரணம்? 25வது வெள்ளி விழா கொண்டாடணும். அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதனால நாங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு வெள்ளி விழா கொண்டாடுறோம், இங்க பாருங்க, ஒட்டுமொத்த சாப்பாடு செலவு நான் பாத்துக்கிறேன், நான் செலவு எடுத்துக்கிறேன். ஏன் வெள்ளி விழா செலவு இவன், நீ என்னமா ஏதாவது செலவு செய்ய? நான் மாங்கல்யம் வாங்கி தரேன் சார். இதோ மேடம் பால் படம் வாங்கி தருவாங்க. இவங்க இசை கச்சேரி ஃப்ரீ. எல்லாம் உங்களுக்கா வெள்ளி விழா கொண்டாடுறோம் சார். நீ மண்டப சாப்பாடு, நீ சாப்பாடு மண்டபம், நீ வளம், நீ தாலி செலவு, நீங்க கச்சேரி எல்லாம் நீங்க செலவு. நீங்க பிரசவ செலவு நாளில் பண்ணணும். எதுக்கு தேவையா நம்மளுக்கு இந்த பிரச்சனை? சார் வாழ்க்கையில மனைவி தான் சார் முக்கியம். நான் கேட்கிற மனைவி வேணான்னு சொல்றீங்கல்ல சார். நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா? ஓவா இல்ல ரூபா. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலைக்காரக்கின்னு சொல்லுங்க. ஓ வேலை காசாமறா. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50. 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? ஃப்ரம் தேவகோட்டை. எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்துட்றாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். மனைவியை காதலிக்கும் போது அந்த முத்தம் கூட எப்படி இருக்குமா? முத்து நகையே முழு நிலவை மாதிரி இருக்கும் சார். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் தொடர்கதைதான், உங்கள் தேசம் வளர்பிறைதான், முத்து நகையே முழு நிலவே. நல்ல ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க சார். சார் வாழ்க்கையில மகிழ்ச்சி தரது யாரு? தாயா தாரமா? அவ்வளவுதானே கேட்டிருக்கீங்க சார். மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு இந்த அப்புறம். 3 நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரும். தட்டுங்க கைய பெண்கள ஜோரா, தட்டுங்கக்கா. மருமக வரணும். மனைவிங்கிற பூ மாதிரி நாங்க அள்ளி பூ வாங்குறதும் அரளி பூ வாங்குறதும் கட்டுன புருஷன் உங்க கையில இருக்கு. உண்மைதான். ஆமா. உங்க வீட்ல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க. இந்த மாதிரி குறுக்க பேசுற புருஷன் இருந்தா நாள அரளி விதைய கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். குடுமா நாங்க சாப்பிடுறோம்மா. கொடுங்க. டா மீன் குழம்பு வைக்கறாயில. ஆமா. டேஸ்ட் எப்படி பாப்ப? கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வைக்கிற. கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதைய அரைச்சு நீ டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்கள்ட்ட கொடு, நாங்க சாப்பிடுறோம். சார் ஆண்கள்லாம் சிரிக்கிறீங்க சார். இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணி நாங்க வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கட்டும், என்னக்கா பண்றாங்க அந்த புருஷமார்கள்லாம்? நாங்க வைக்கிற மீன் குழம்புல உப்பு இல்லைன்னா யார சார் திட்டணும்? காரம் இல்லைன்னா யார பண்ண திட்டணும்? வச்சவங்கள தான் திட்டணும். வச்ச பொண்டாட்டியை திட்டணும். அதை விட்டுட்டு எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் சார் இந்த சமூகமே திட்டுது நான் கேக்குறேன். சரியான கேள்வி. சொல்லுங்க. இப்போ நாங்க சமையல் பண்றோம். ஆமா. சமையல் சரியில்லை. ஆமா சார். யார திட்டணும்? யார திட்டணும்? வச்ச எங்களை தானே திட்டணும். ஆமா. ஏன் எங்களை பத்தி அப்பா அம்மாவை திட்டுறீங்கன்னு திட்டுறீங்க? சரியான நியாயமான கேள்வி கேட்குறீங்க. சரியான கேள்வி மேடம். சொல்லுங்க. இப்ப இந்த பிஸ்கட் வாங்குறோம், இது சரியில்லை. யார திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ போன் வாங்குறோம், சரியில்லை. யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ மைக்கு வாங்குறோம், வேலை செய்யலை. யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். அப்போ நீங்கள் சமையல் பண்ணால் யாரை திட்டணும்? சரியில்லைன்னா உங்களை தயார் பண்ணி அனுப்பின உங்கள் அப்பா அத்தால திட்டுறதானே நியாயம். இதில் என்ன தப்பு இருக்குது? நியாயம் தெரிஞ்சவங்க கை தட்டுங்க சார். இந்த கல்யாண செட்டெல்லாம் கை தட்டாதீங்க. அக்கா ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த பசங்களும் வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான போட்டு கட்டிட்டு போயிட்டே இருக்கங்கற. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்ன? நாங்க பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிள்ளைக்கு சொட்டையா இருக்குன்னு வேணாம் சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவத்தான் போது நீ கட்டிக்கங்கறான். சார் ஒரு
சந்தேகம். என்னடா சந்தேகம்? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு 2 பிள்ளை பிறக்க தான் போகுது. ஏற்கனவே 2 பிள்ளை பிறந்ததா பார்த்து கல்யாணம் பண்ணலாமா சார்? இவன் யோசனை கடுமையா இருக்கு. புதுசா ஒரு பூமி வாங்கி அதுல உழுது பாத்தி பிடிச்சி வெங்காயம் நடுறதுக்கு விளைஞ்ச வெங்காய கடை வாங்கலாம்னு இவன் பிளான் பண்றான். உன் ஐடியா சரியா தான் தெரியுது. உனக்கு பட்டர் வெங்காயம் கிடைக்கும், கவலைப்படாத. திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 2 பேரையும் திட்டவும் தேடவும் ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? என்ன ஆஹா ஒரே ஜாலியா இருப்பா. எத்தனை வருஷத்துக்கு? காசில கை கால் இழுத்துக்கிட்டு போச்சுன்னா அப்ப யார் போடுறது? கஞ்சி போடுவாங்களா? போற இடத்துல வீட்டுக்கு போயிடுவோம். கை கால் முடியலன்னா மட்டும் வீடு தேவை, மற்ற டைம்லாம் வெளியில சாப்பிட்டுப்பீங்க. அடேங்க அப்பா சார், வந்ததுல இந்த மஞ்சள் நான் சொன்னாங்க கட்டின மனைவி சிக்கனமா இருக்காளா? என் அம்மா சிக்கனமா இருந்தா சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா பாட்டெல்லாம் நான் கேக்குறேன் சார். நாங்க சிக்கனம் இல்லையா? சிக்கனமா இருக்கீங்களா? நான் நிரூபிக்கவா சார்? நிரூபினி. நான் என்ன மஞ்சனா மாதிரி பொத்தாமதோ பேசுற பேச்சாளரா? அத்தாச்சியோட பேசக்கூடிய பேச்சாளர். நான் அத்தாச்சியோடவே பேசின பேச்சாளர். எங்க அத்தாச்சிலாம் பொறுப்பு தான். மாத்தி மாத்தி பொறுப்பை கொடுங்க. இப்ப நான் நிரூபிக்க சார். நான் இப்ப கேக்குறேன், பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? எனக்கு தெரியாது. பாவம், உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு ரூபாய்? பிராண்டட் ஐட்டம் 725. 725 ரூபாய் சார். கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார். இந்த அம்மா பேச்சை கேக்குற அந்த புருஷன் குடிக்கிற குவார்டர் எவ்வளவு ரூபாய்? உங்களுக்கு தெரியாது. 290 ரூபாய். அந்த அண்ணன் சொல்லிட்டேன். அண்ணா கரெக்ட் தானே? 290 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம். நான் கேக்குறேன், ஒரு வாரம் வச்சு குடிப்பீங்களா இல்ல ஒரு நாளைக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இன்றைய மனைவி சரியில்லை எப்படி சார் பேசலாம்? அவர் பச்சை துண்டு. சரியான கேள்வி. பச்சை துண்டு வேகமா ஓடிட்டார். சரியான கேள்வி சார். நாங்க அந்த கண்ணு இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய்க்கு வாங்க. ஆமா சார். ஒரு வருஷம் யூஸ் பண்றோம். நீங்க 300 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி காம நேரத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிருக்கீங்களே, யாரு சிக்கனம்னு கேட்டேன். யார் சார் சிக்கனம்? இப்ப இந்த கண் இமை மேல ஐலைனர் போட்டு நீங்க பஸ்ல போனா உங்களை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4-5 பேர் பாப்பான். ஆமா. இதே நாங்க குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று பாப்பான். அண்ணே ரொம்ப கை தட்டாதீங்கண்ணே. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, பெண்கள் நாங்க போற லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர், ஹேர் ஆயில், நாங்க போடுற எல்லா பிராண்டடுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. பெண்களா ஜோரா 80 வருஷம் வாழறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சுமக்கிறவ தாரம் சார். நான் கேக்குறேன், நான் என்ன இப்ப நான் ஒரு கணக்கு கேக்குறேன். சிம்பிளா ஒரு குடிகார புருஷன் எவ்வளவு செலவு பண்றாரு தெரியுமா? எவ்வளவு? உங்க அம்மா கள்ளு குடிச்ச பழக்கம் தான். உங்க அம்மா காலத்துல கள்ளு குடிச்ச பழக்கம் தான். அப்புறம் மேல மேல எங்களை கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் குடிச்சோம்னு சொல்லி டயலாக்லாம் பேசுறாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க சார். என்னது? இந்த ஊர்ல ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். மாப்பிள்ளை பார்க்க போனீங்கன்னா மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரா அப்படின்னு கேட்டா அடிப்பேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அவன் நல்லவன். இந்த பீர் மட்டும் குடிப்பேன்னு சொல்றவனை நம்பாதீங்க. அவன் தான் சார் முழு குடிகாரன். இன்னொன்று சொல்றேன், என்ன? நீங்க மிச்சரு இந்த ஸ்நாக்ஸ்லாம் பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா யதார்த்தமா அள்ளி சாப்பிட்டானா அவன் நல்லவன். எதுவுமே சாப்பிடாம மாதிரி ஒரு மிச்சர் எடுத்து அவன் சரியில்லை. அதுல கடலை பருப்பா புறக்கி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப மோசம். ஏன் என்னவா? போட்ட கட்டிங் வெளியில வரக்கூடாது. நம்ம கடலை பருப்பை புறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கவனமா மட்டும் இருங்க. அப்படி தட்டில் கொடுக்கறத எடுத்து பைக்குள்ள வச்சு வீட்டுக்கு எடுத்து போனான்னா அவன் பொழைச்சிக்கிடுவான். அவன் அட்டை தரத்துறவன் அவனை விட்டு போகவே போகாது. ஒரு சிம்பிளா குடிகார புருஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றான்னு சொல்லவா சார்? சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்க. 50 ரூபா சைடிஷ், 20 ரூபா வாட்டர் கேன், 10 ரூபா சிசர், 10 ரூபா கப்பு. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ஓவா. யாரு சிக்கனம் இல்ல? மஞ்சள் நான் பேசுறேன். சரியான கேள்வி சார், நியாயமான கேள்வி. சொல்லுங்க சார். ஒரு நாளைக்கு ஒருத்த 300 ரூபாய்க்கு குடிக்கிறானா வருஷத்துல 365 நாள், 365 நாளும் குடிச்சான்னா 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறானே. எங்களை சிக்கனம் இல்லைன்னு சொல்றானே மஞ்சள். மனைவியை சொல்லலாமா அப்படி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க.
உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு, தண்ணி அடிக்க மாட்டார். அடிக்க மாட்டார். உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, 40 வருஷம் அடிச்சிருப்பார். ஆமா. இப்போ 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல. இல்ல. 40 லட்ச ரூபா கையில் வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழைச்சி விட்டோம். உங்க அப்பா 40 வருஷமா குடிக்கல, 40 லட்சம் ஓவா கையில் வச்சிருக்காங்க. எங்க அப்பனை பத்தி கேட்டாங்களா? அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்கணும். டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவிக்கு என்ன சார் பேரு? டாக்டர் பொண்டாட்டி. வாத்தியார கல்யாணம் பண்ணா என்ன பேரு? வாத்தியார் பொண்டாட்டி. இன்ஜினியர் கல்யாணம் பண்ணா என்ன பேரு? இன்ஜினியர் பொண்டாட்டி. குடிகாரன கல்யாணம் பண்ணா என்ன பேரு? சொல்லப்படாது. சொல்ல முடியுமா சார்? பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானிட்டருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, என்ன பெத்தவங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, டைமுக்கு தான் வீட்டுக்கு வரீங்களா? நிறுத்துமா. நீ புடவைக்கு முக்கியத்துவம் தரீங்க, உன் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ ஜாக்கெட் தைக்க முக்கியத்துவம் தரீங்க, என் சாதிசனுக்கு முக்கியத்துவம் தரியா? நகைக்கு முக்கியத்துவம் தரீங்க, உன் நாத்தனாவுக்கு முக்கியத்துவம் தரியா? ஸ்கூட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்க, என் பாட்டிக்கு முக்கியத்துவம் தரியா? நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தரியா? அந்த பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? பொண்டைக்கு முக்கியத்துவம் தரியா? உன் கொழுந்தனாருக்கு முக்கியத்துவம் தரியா? என்ன இப்ப எல்லாரும் வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க? சோத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க, சொந்தக்காரனுக்கு முக்கியத்துவம் தரியா? எல்லாம் தரோம். என்ன புருஷனுக்கு நாங்க முக்கியத்துவம் தரல? என்ன தந்தை? எங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்திருக்காங்க தெரியுமா? புருஷனை என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரா? நினைக்கிறோம். ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? அப்படி நினைக்க மாட்டோம் சார். குடிகார புருஷன் சாக்கடையிலே மண்ணை ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்தா கூட இந்த முந்தானை எடுத்து தொடைக்கிறது தாரம் இல்லையா? அதை மட்டும் சொல்லாத. ஏன்? நேற்று எங்கள் ஊரில் ஒருத்தன் மூஞ்சி பூரா ரத்தமாக வந்தான். என்னடாண்ணே பொண்டாட்டி முந்தானையில் தொடச்சா சார்னா, முந்தானையில் தொடச்சா எப்படா ரத்தம் வரும்னு கேட்டேன். அவள் கல்லு பதிச்ச சேலை கட்டியிருந்துருக்கா, முந்தானை எடுத்து சரட்டுன்னு இருக்கா, பரட்டுன்னு போச்சு. சார் அந்த ரத்தத்தை கூட கட்டு போட்டு கீழே இருக்கிற புருஷனை அப்படியே மன்னவனை ஆக்குறவ யாரு தெரியுமா? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. அன்னக்கிளி சின்ன கிளி சேலை கட்டும் அன்னக்கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுதா நான் தினமும் தான் என் தலைவாரி பூச்சூடினே. ஒருபோதும் பூவும் பொட்டும் வாடாது மானே. மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா. சார் வாழ்க்கையை வெறுக்க சார் ஒவ்வொரு தாரத்துக்கிட்டையும் 1000 காரணம் இருக்கு. ஒவ்வொரு மனைவியும் வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணம் இருக்கு. அவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சவன் நினைப்போம். இந்த மஞ்சண்ண கூட வாழ்றதெல்லாம் புளிய மரம் இல்ல நல்ல பெரிய மரமா பார்த்து தூக்க மாட்டு சவன் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணம் இருந்தாலும் ஒவ்வொரு மனைவி நாங்க வாழ காரணம் தெரியுங்களா? என்ன? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார். இதத்தான் சார் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா சார். எங்க ஊர்ல ஒரு அம்மா 6 வருஷமா சொல்லுது, நான் எப்போவா செத்துருப்பேன்டா உங்களுக்காக தாண்டா இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நொப்பம்படுத்துற வாடுக்கு எப்போவா செத்துருப்பேன்டா உங்களுக்காக தாண்டா இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேங்குது. அதுக்கடையில் 2 உள்ள பிறந்திருக்கு. என்னமான்னு கேட்குறேன். மேலே உள்ளவங்க கொடுக்குறான் சார், நம்ம கையில் என்ன இருக்கு? பூவோட வடனா போதையோட வர சார். 2 வாசனை தானே வருது சார். எல்லா ஆண்களும் ஒன்று தெரிஞ்சுங்க, பேச்சு துணைக்கு 1000 பேர் வருவாங்க. பாலக்கட்டையில வட உட்கார்ந்து பேச வருவாங்க. ஆனா புலம்பி தீக்க உங்க துணைவி மட்டும் தான் கூட ஒரு ஞாபகம் வச்சுக்க. அப்ப புலம்பி மட்டும் தானே மதிக்கிறா. சுயநலம் பிடிச்சவங்க மனைவியின் மஞ்சள் சொன்னாங்க. அடுத்து அண்ணன் பேச வராங்க. சுயநலம் பிடிச்சது உங்க தாய் நான் சொல்லவா? எப்படி சொல்லு சார். ஒவ்வொரு மாமியாரும் அவங்க புருஷனா அவங்க பேச்சை கேட்கணுமா? ஏன் புருஷனா அவங்க பேச்சை கேட்கணுமா? ஏன் நான் பெத்த புள்ள கூட அவங்க பேச்சை கேட்கணுமா? அப்போ நாங்க குடும்பம் பண்ண வந்தோமா இல்ல மாடு மேய்க்க வந்தோமா நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. சொல்லுங்க சார். சரியான கேள்வி. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி யார்பா வேணாம் சொன்னது? எனக்கு வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? ஓ மனைவி தான்டா. யார் மனைவி? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி? டேய் புதுசா வர்றேன், இங்க உட்கார்றேன். இந்த பட்டிமன்றம் பார்க்க வந்த பார்வையாளர் யாராவது திருமணம் ஆனவங்க மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க சார். என்னோட பிரேஸ்லெட்டை கூட கட்டி கொடுத்துட்டு போறேன். ஒரு புள்ள தூக்காது. இந்த வளைகாப்புக்கு போட்டு 4 பவுன் வளையல் கூட போட்டிருக்கேன். தரேன். யாரையா தூக்க சொல்லுங்க. தூக்க மாட்டாங்க. யாரா தூக்குறாங்களா? இல்ல. இந்த அண்ணன் தூக்குறாங்களா? ஆடியோ கரர் இல்ல. ப்ரோகிராம் கொடுத்தவர் ஏன் தூக்கல? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகமுடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே
முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்போல் மனைவி. மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்க வரைக்கும் அவ இருக்கணும். நீங்க இருக்கிற வரையுமா? அதுக்கப்புறம் இருக்க கூடாதா? அவ என்ன அவசரத்துக்கு இருக்கா? அண்ணா உங்களுக்கு அவ இருக்க வரைக்கும் நான் இருக்கணும். அண்ணா நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? அண்ணா நீங்க 400 வருஷம். 400 வருஷமா? உருப்படாதவன 100 வருஷமே தாங்காது புட்டுக்கிட்டு போது. 400 வருஷம் அடுத்த பிறவில நல்ல பொண்டாட்டியா பாடுறா. நான் 100 ஆண்டு காலம் என் மாமா முத்துவோட வாழணும் சார். அப்படி வாழும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்னாசை ராசா நீங்க இணையாளணும். வல்லவன வாசகை போல் போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேன் ஐயா நீயே புருஷனா. நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. ஒரு சித்திரை மாதத்தில் முத்திரை பகல் முத்தத்தை கொடுக்கட்டா. எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சொல்லு உன் மேலதான் நேச வச்சேனே. சார், மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? அப்போ நான் அடுத்து பேச வரீங்க. மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது சார். காலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியாது. கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். அம்மாவை இழந்தா அவனுக்கு அநாதன் பேரு. அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு. ஆனா மனைவி இழந்தா அவனுக்கு நடைப்பிடம்னு பேரு சார். அப்படிப்பட்ட மனைவி எப்படிப்பட்ட மனைவி? உங்க கண்ணுல தண்ணி வந்தா உங்க அம்மா அழுதாங்கன்னா அது ரத்த பாசம். உங்க கண்ணுல ரத்தம் வந்தா நாங்க அழணுங்கிறது என்ன விஷயம்? என்ன பாசம்? அதுதான் ரத்த பாசம். இது என்ன பாசம்? இது வேஷம். வேஷம் இருக்கும். மனைவியை சாதனை நினைக்காதீங்க. இது என்ன பாசம்? அதான் அது. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இங்க இருக்க எல்லா ஆண்களுக்கும் ஒன்று சொல்றேன். மனைவி திட்டுறாளா? மனைவி புலம்புறாளா? மனைவி பாத்திரத்தை போட்டு உருட்டுறாளா? எஸ்எம்எஸ் பண்றாளா? போன் பண்றாளா? தொந்தரவா இருக்கா? அந்த மனைவி தான் நல்ல மனைவி. சத்தியமா. தொந்தரவு பண்ற போன இடத்துக்கு போ, வர்ற இடத்துக்கு வான்னு சொல்றவங்க நல்ல மனைவி கிடையாது. மனைவினா திட்டணும், மனைவினா அடிக்கணும், மனைவினா உருட்டணும், மனைவினா போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும் எங்க இருக்கன்னு. இப்படி கேட்கிற மனைவி தான் நல்ல மனைவி. மனைவியை நீங்க மகிழ்ச்சியா வச்சீங்க சார். இந்த ஊர்ல இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சொல்றேன், மனைவியை மகிழ்ச்சியா வச்சீங்க. ஒருவேளை உங்க மனைவி உங்களுக்கு முன்னாலே போயிட்டாங்கன்னு வச்சீங்க, உங்க மகிழ்ச்சியை எடுத்துட்டு போயிடுவா. எடுத்துட்டு போயிடுவாளா? அப்புறம் நீங்க எல்லாம் மகிழ்ச்சியை எடுத்துட்டு போயிடுவாளா? காசை கொண்டு போவாளா வச்சுட்டு போவாளா? மகிழ்ச்சியை போச்சு காசை வச்சு என்ன பண்ண போறோம்? காசு இருந்தா எல்லா மகிழ்ச்சியும் வாங்கலாம். அதுதான் கேட்டேன் நான். எந்த ஊர்ல மகிழ்ச்சியை காசுக்கு கொடுக்குறாங்க? நீ வேற. 240 ரூபா மகிழ்ச்சி லேட்டா வரும். 500 ரூபா கடனா 50 ரூபாய்க்கு உடனே மகிழ்ச்சி வரும். கிர்ன்னு வரும். என்ன எல்லாரும் சத்தம் போடுறாங்க? எனக்கு தெரியல இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்னு. அந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் தெரியுமா? எங்க கிடைக்கும்? மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கணும். மெடிக்கல் ஷாப்? அந்த மெடிக்கல் 12 மணிக்கு தான் திறப்பான். அப்படிங்களா? அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் என்னென்ன நம்பர் சொன்னாலே கொடுப்பாங்க. பிரச்சனைக்கு எல்லாமே? எல்லா பிரச்சனைக்கும். தொண்டை வலி? தொண்டை வலினா 1848. அது என்னது? அதான் டானிக்கு அவ்வளவு தெரியுதுல்ல. எனக்கு எந்த மருந்தும் வேணாம். இதே கால் வலின்னு வெச்சுக்கங்க. ராணி அக்காக்கு லாமார்டின். எனக்கு ஒரே ஒரு இது, என் மாமியார் என் பேச்சை கேட்கணும், அதிகமா பேசிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணணும்? பக்காடி லெமன். ஓ, அது போட்டா சரியாயிடுங்களா? அது 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 சிறப்பு. மஞ்சனா நடந்துகிட்டே இருக்கார், அவர் ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணோம்னா அப்போ ஓல்டு மங்கு. உங்க மச்சான் உங்க பேச்சை கேட்கணுமா? புருஷனை போட்டு தள்ள சொல்றேன் சார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார். தாயா தாரமான இந்த ஊர்ல ஏன் இந்த தலைப்பு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கௌதமி பேசுறதுக்கு அப்புறம் தாரத்தோட அருமை தெரியணுங்கிறதுக்காக நான் கேக்குறேன். நான் கேக்குறேன் சார், வெரி இட்லியே எல்லா ஆண்களும் சாப்பிடுங்க, சுவையா இருக்குமா? இருக்காது. சட்டினியை தொட்டதா இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி.
எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற சட்டினி. தட்டுங்க கையை ஜோர கை தட்டுங்க. பாதியா எப்படியா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற அப்பா அப்படி வளர்த்திருக்காரு. நல்லா வளர்த்தான்டா. இட்லிங்கிறது புருஷ மாதிரி. இப்ப சொல்லுங்க பாப்பா. சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. சொல்லுங்க. வெரி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. எப்படி இருக்கும்? சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். அப்படி சொல்லுங்க. சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எஸ் தம்பி அதாண்டா சட்னி ஊசி போயிடுது. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி பொட்டி வச்சு சாப்பிட்றான். நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். என் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிட்றார். நீ வைக்கிறது ஒண்ணுன்னு சொல்லு. அவன்கிட்ட கேட்கணும் எதிரி சட்னி பிடிக்கும். அப்பெல்லாம் நினைக்காதீங்க அண்ணே. நான் மட்டும்தான் அங்க நிக்கிறேன். ஆனா என் மனசு பாண்டிச்சேரியில உள்ள மாமா முத்துவ சும்மா கொத்து கொத்தா சுத்தி சுத்தி வருது சார். புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் சொல்லுங்க சார். நீ வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாசம் ஆச்சு. உன் பொண்டாட்டி ஒரு மிஸ்டேக் அல்லாத விடுதாடா? வாய்ப்பு இல்லை. நீ இங்க நிக்கிற மணி 11. உன் மனசு பாண்டிச்சேரியில் இருக்க உன் புருஷனை சுத்துது. மணி 11. ஆமா சார். உன் புருஷன் பாண்டிச்சேரியில் எந்த தெருவில் சுத்துறானோ சுத்துறான்னு சுட்டான். போலீஸில் மாட்டாம நல்ல தெருவா சுத்து. சார் கணவன்மார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். கணவனுங்கிற யார் தெரியுமா சார்? நான் சொல்ற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்படியா? இப்படி எல்லாம் இங்க யூடியூப் சேனல் இருக்குங்கிறதுனால கேட்கிறேன். புருஷங்கிற யார் தெரியுமா? யாரு? படகு மாதிரி. படகு. அந்த படகை நடுக்கடலையோ ஆத்துலயே கொண்டு விடுங்க. எப்படி இருக்கும்? அதே இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்கும். கரை சேராது. ஆனா துடுப்புங்கிற மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் படகுங்கிற கணவனை கடல்ல இருந்து கரை சேர்க்க முடியும். வாழ்க்கையில இருந்து கரை சேர்க்க முடியும். தட்டுங்க கைய. ஆயா வரை கை தட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். உண்மையில பேச்சாளர்னு அப்படி இருக்கணும். அப்படி சொல்லுங்க சார். ஹார்ட் ஒர்க் பண்ணி பேசுறேன். 500 ரூபாய் கூட கொடுக்கணும் சார். நீ கேட்ட கேள்விக்கு தானே நான் பதில் சொல்ல முடியாதுன்னா 5000 ரூபாய் தரேன். ஓகே. புருஷங்கிறது படகு மாதிரி. எஸ். ஆத்துலயோ குளத்துலயோ போய் போட்டா தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். கரை சேராது. முடியாது. ஆனால் துடுப்புங்கிற பொண்டாட்டி இருந்தா தான் அது கரை சேரும். ஆமா. வர்றா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சார்? சில படகுல ரெட்டை துடுப்பு போட்டு ஓட்டுறானே என்னவோ பார்த்தேன். ஒரு படகுல 2 துடுப்புல போய்கிட்டு இருக்கா. 3ஆவதா ஒரு பெருந்துடுப்பு பின்னாடி வச்சிருக்கான். என்னடாண்ணே 2 போனாலும் 3ஆவது துடுப்புல போயிருவேன் சார். ஊருக்கு அதை நமக்கு எதுக்கு? உங்க படகுல எத்தனை துடுப்புன்னு சொல்லுங்க. நம்ம படகு ஓட்ட விழுந்துருச்சு சார். ஒவ்வொரு விஷயமும் இவங்க பேசுறதெல்லாம் நகைச்சுவைக்காக இருக்கும். ஆனா கௌதமி ஒரு விஷயம் சொல்றேன். பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க நைட்டு கட்டில்ல தூங்கும் போது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? ஃபேன் ஓடும். ஃபேன். அந்த ஃபேன் தான் உங்க மனைவி. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். அந்த ஃபேன் தான் மனைவி. அந்த மனைவிங்கிற ஃபேன் ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் உங்க வாழ்க்கை புளிங்கிடும் தெரியுமா? ஃபேன் தான் பொண்டாட்டி. ஆமா. அது ஓடுற வரைக்கும் தான் புருஷனுக்கு வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கும். இல்லைன்னா புளிங்கிடும். ஃபேன் தான் பொண்டாட்டி. ஆமா சார். சுவிட்சு தான் புருஷன் தெரிஞ்சுக்க. சுவிட்சை போட்டால் தான் ஃபேனே ஓடும். இந்த ஃபேனில் இருக்கவார் கண்டென்சர் அதான் உன் மாமியா. உள்ள இருக்க பேரிங் தான் உன் மாமனார். 3 ரெக்கை தான் உன் புள்ள தெரிஞ்சுக்க. கொழுந்தியா தாண்டா ரெகுலேட்டர். அது தாண்டா குடும்பத்தை இயக்குறது. சார் கணவன்கிற ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்தது யாரு? உங்க பிள்ளைக்கு அப்பாங்கிற பதவியை கொடுத்தது யாரு? என் மனைவி. மனைவி தான். மனைவி சார் நான் மனைவியை குறை சொல்லுபவன் கிடையாது. சொல்ல மாட்டீங்க. எனக்கு நான் திருமணமாகின்ற பொழுது 25 வருடத்துக்கு முன்னாடி என்னோட டிராக்டர் எம்எஃப் டிராக்டர் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் 40 ஏக்கர் சொத்து சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என்னுடைய வீடு சொசைட்டியில் லோனில் இருந்து என் மனைவி வந்த பிறகுதான் எனக்கு எல்லாம் நிறைவேறிட்டு. உண்மையிலே அந்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் சார். இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்க நல்ல ஒரு ஜோரா கை தட்ட கொடுங்க சார். எல்லா லோனும் முடிஞ்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா தானே? டிராக்டரை சொசைட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். 40 ஏக்கர் சொத்தை சொசைட்டியில் எம்மோடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி சொசைட்டியை அதில் வச்சுட்டான். நான் வாடகை வீட்டில் இருக்கேன். சரி, இவ்வளோ சொல்லும் போது எல்லா புருஷனும் சிரிக்கிறீங்கல்ல. நான் கேட்குறேன் சார், உங்க மாமியார் வீட்டிலேருந்து போட்ட நகையை இந்நாள் வரையும் அடகு வைக்காதா புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்ற ஆண்கள் இந்த கை தூக்குங்க பாப்போம். இதுவரையும் மாமியார் வீட்டில் போட்ட ஒத்த நகை நான் அடகு வச்சதே கிடையாதுன்னு ஒரு ஆள் இல்லை சார். ஒருத்த என்ன நீங்க
உண்மையாவா? சத்தியமா எனக்கு 101 பவுன் போட்டான். இது வரைக்கும் நான் அடகு வைக்கவே இல்லை. நல்ல கைத்தல் கொடுங்க சார். புருஷனா நீங்க தான் சார். உண்மையாலுமா? வித்துட்டேன். எதுக்கு அடகு வச்சு திருப்பி வட்டி கட்டிக்கிட்டு இருக்க? நீங்கெல்லாம் எங்க டீம். நீங்க அசந்தராதியை வித்துருவேன் சார். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல? அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே சார். உண்மையை கை தருக்கா பெண்கள்லாம். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இந்த ஊர்ல இளவங்காத்த கிளி ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியான இங்க என்ன? எங்க அப்பா அம்மா பாழுங்கணத்துல விழுந்தா விழறோம். அது எங்கோட கணத்துல வந்தா ஐயா விழுவணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி தெரியுமா சார் இருந்தேன்? சானியா மிர்சா மாதிரி இருந்தேன். இப்போ எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெண்ணை நாங்க என்ன தெரியுங்களா நினைப்போம்? எல்லா கணவன்மார்களும் தெரிஞ்சுங்க சார். அப்பா வீட்டுல இருக்கும்போது அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டோம். கிடைச்சது என்னவோ தொப்பையும் தொத்தையுமா கிடைக்கிறத வச்சு குடும்பம் பண்ணல. அம்மா அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. நீ சாலினி மாதிரி இருக்கணும். நீ ஜானி அல்ற மாதிரி இருந்துக்கிட்டு அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வரும் சார். மருமகன் வந்ததுக்கு அப்புறம் மகளுடைய ஆசையை நிறைவேற்றுவார் எங்க அப்பா சார். நான் கேக்குறேன், எங்க அப்பா வீட்டுல திருவிழாவுல காட்டுனதுல எங்க அப்பா வாங்கி தருவார் சார். கட்டின புருஷன் என்ன வாங்கி கொடுத்தீங்க நான் கேக்குறேன். சரியான கேள்வி. எல்லா பெண்களுமே கேக்குறாங்க. ஆமா. எங்க அப்பா வீட்டுல எங்க அப்பா எதை கேட்டாலும் வாங்கி தருவார். ஆமா. என் புருஷன் வாங்கி தர மாட்டான். வாங்கி தருவாங்க. உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்ட? என்ன கேட்கலாம்? 10 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர், 3 ரூபாய்க்கு பொட்டு அட்டை, 5 ரூபாய்க்கு கிளிப்பு, 12 ரூபாய்க்கு சீப்பு. 30 வீட்டில் கேட்டது பூரா 150 ரூபா ஜாமான். புருஷன் வீட்டில் என்ன கேட்குற? 93 ரூபாய்க்கு ஸ்கூட்டி, 12 பவுன் அந்த குட்டியை அன்னைக்கு ஒட்டியானம், 5 பவுன் டாலர் செயின். புருஷன் வீட்டில் கேட்குற பூரா 15 லட்ச ரூபாய்க்கா ஜாமான். அவன் எப்படியா வாங்கி கொடுப்பான்? புருஷன்ட்டு தானே கேட்க முடியும் சார். ஒன்று தெரிஞ்சுங்க, அழகான ஆண் எங்களுக்கு புருஷனா வேணாம். அழ வைக்காத ஆண் தான் புருஷனா வேணும். புருஷன் எங்களை அடிச்சா வலிக்காது சார், நடிச்சாதான் வலிக்குது. பணக்கார புருஷன் எங்களுக்கு வேணாம், பாசமான புருஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மனைவி சார். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, நிறைய ஆண்களுக்கு இப்பெல்லாம் முதிர்கண்ணிகள் இருந்ததெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் நிறைய ஆண்களுக்கு பொண்ணே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு மஞ்சள் டைலாக் சொல்லுவார். நான் ஒரு விஷயம் சொல்லி தரதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். டிகிரி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, டிகிரி காப்பி போட தெரிஞ்சிருக்கணும். லேப்டாப் ஓபன் பண்ணி நீங்க வேலை செய்யணும் அவசியம் இல்லை. 5 டப்பா ஓபன் பண்ணி வேலை செஞ்சா போதும். மொத்தத்துல ஆபீஸ் போற புருஷனை விட அடுப்பங்கரைக்கு வர புருஷனுக்கு உடனே திருமணம். மொத்தத்துல சமையல் மேஸ்திரி வேணும்னு கேட்குற. கேட்டரிங் படிச்சிருக்கணுமோ? அப்படி இருக்காத சார், வாழ்க்கை ஒளிவட்டமா இருக்கும். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும், ஒய்ஃப் கூட இருக்கணும் சார். கோவிலுக்கு போய் நீங்களா ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட நீங்க ஆம் ஆம்னு சொல்லணும் சார். தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு எந்த கணவனும் கவலைப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையை வச்சு பாருங்க சார். காலையில ஸ்கூலுக்கு அனுப்பும் போது வெங்காயம் கட் பண்ணி குடுன்னு கேட்கும்போது நான் பெரிய மீசை வச்ச ஆம்பளம் தயவு செய்து டயலாக் பேசாதீங்க. ஆண்மை என்ன தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில்ல ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்துக் கொள்வதன் ஆண்மை. இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது. ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை சார்? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட சார் இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட சார் இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் கட்டின மனைவின்னு அகில உலகத்தை ஒப்படைக்கும் போது நீங்களும் நடுவரும் ஒப்படைச்சிட்டு போங்க சார். வானவில் வளைந்தால் தான் அழகு. ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு. சக்தி இல்லையில் சிவன் இல்லை. அதை ஃபாலோ பண்ணுங்க. சக்தி இல்லையில் சிவன் இல்லை. சிவபெருமான் கூட தன் உடம்புல பாதி மனைவிக்கு கொடுத்தாங்க. நீங்க உங்க இதயத்துல கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த மாரியாத்தாவுக்கே பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போன்னு நினைக்கிறோம் கூட, நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறதை விட மனைவியோட முந்தான சேலை பிடிச்சி வாழுங்க சார். 4 புள்ள பெத்து 4 பேருக்கு பாசத்தை அள்ளி கொடுக்கிற தாயை விட ஒத்த புருஷனுக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தை கொடுக்கிற தாரமே தாரமே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல கைதட்டுங்க.
வேர்க்க கிருகிருக்க பேசியிருக்காங்க. மேலே இப்படித்தான் இருக்கணும். பட்டிமன்றம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகுது. 2 பேர் தான் பேசியிருக்கானுவோ. காலையில் ஐயர் கிளப்பும் போதே நம்ம கிளம்ப முடியும் போல இருக்கு. கொஞ்சம் பட்டிமன்றத்தை வேகமாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டிமன்றம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆச்சுங்கிறத வாட்சை பார்க்காமலே சொல்லக்கூடிய ஒரு நடுவர் தான் இந்த தேவகோட்டை மகாராஜா. கைதட்டுங்க, நல்லா தட்டலாம். வாட்சை பார்க்காமலே 2 மணி நேரம் ஆச்சு, 2.5 மணி நேரம் ஆச்சு, 3 மணி ஆச்சு என்னால் சொல்ல முடியும். சித்தர்லாம் கிடையாது, எனக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நான் சுகர் பேஷண்ட்டு, 2 மணி நேரத்தில் டேங்க் நிறைஞ்சிரும். அதனால் எனக்கு ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். ரைட், ஓகே, 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஆள். இப்போ கொண்டு பட்டிமன்றத்தை ஸ்பீடாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது தாய் அணியை தொடர்ந்து பேச வருகிறார் பேராசிரியர் அபு அவர்கள். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க.